அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அறிவழகனை கொடிக்கம்பத்தில் போட்டு கட்டி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து சரியான முடிவு எடுக்கிறது சுதந்திரபாண்டி ஐயா தான். முதல்ல அவங்கள வர சொல்லுங்கிறாங்க. யோகி மாதிரி பேசுவானே அந்த சண்முகம், அவனையும் வர சொல்லுங்க இங்க அப்படிங்கிறாங்க. இது ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே அவமானம். அதனால அவங்க 2 பேரும் இங்க வந்தா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சவுந்தரபாண்டிக்கும் சண்முகத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த பக்கமா சண்முகம் பரணி எல்லாரும் ஓட்டமா ஓடி வராங்க. எதுக்கு கட்டி வச்சிருக்காங்க, நீ எங்க இருந்த அப்படின்னு சண்முகம் கேட்க, அண்ணே அம்மாவுக்கு பேர் கொடுத்த மாதிரி எனக்கும் பேர் வச்சுட்டாங்கன்னு ஊருக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி நிறுத்தியிருக்காங்க. என்ன நடந்தது, இது அநியாயமா இல்லையா? ஒரு வாத்தியார் பிடிச்சி கம்பத்துல கட்டி வச்சிருக்கீங்கன்னு பரணி கேட்க, பரணி என்ன நடந்ததோ அப்படின்னு முத்துப்பாண்டியும் ஓடி வராங்க. பின்னாடியே வெங்கடேஷும், என்ன ரத்னா என்ன நடந்தது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறாங்க. ரத்னா என்னாச்சு, என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க வெங்கடேஷ். இங்க சவுந்தர பாண்டியும், யார்ல எனக்கு போன் பண்ணுறது, என்னல நடக்குதுங்க அப்படின்னு அவங்களும் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயா இந்த ஆளை கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்காதீங்க, என்ன கூத்தடிச்சாங்கன்னு கேளுங்கிறாங்க. ஆள் இல்லாத மாதிரி வெளியில கதவு போட்ட வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேளுங்க ஐயாங்கிறாங்க. சீ அசிங்கமா பேசாதீங்க, நாக்கு அழிவு போயிருங்கிறாங்க ரத்தனா. அண்ணே ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க டீ குடிக்கிறது வழக்கம். டீ வந்தது, டீயை குடிச்சோம். டீ குடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. மயக்கம் தெளிஞ்சு கதவை தட்டி பார்த்தா திரும்ப இவங்க எல்லாரும் வந்து இப்படி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ரத்னா. அட சும்மா நிறுத்துமா, சினிமாவில் நடக்கிற கதை மாதிரி இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காதீங்கிறாங்க. அதில் ஒருத்தர், நான் உன் தங்கச்சி தப்பு பண்ண மாட்டேனே, என்னை நம்புன்னு அழுகுறாங்க ரத்னா. சண்முகம், இங்கே ஏதோ பெரிய சதி நடக்குது. என் மேலே பழி போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ரத்னா மேலே பழி போடுறதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஆனால் ஏதோ பெரிய சதியில் தான் இப்படி ஒரு பழியை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அறிவழகன். அதுக்காக சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக்குவீங்களா? நீங்களே என்ன வக்கீலா இல்லை கோர்ட்டா? ஒரு வாத்தியாரை பிடிச்சி இந்த அளவுக்கு அடிச்சு கம்பத்தில் கட்டி வச்சிருக்கீங்க, மனுஷங்களா? யார் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததுன்னு கேட்குறாங்க பரணி. முத்துப்பாண்டி எல்லார்ட்டையும் பிடிச்சி தேட்டுறாங்க. டே இங்க பாருங்கடா, ஏண்டா நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஒரு வாத்தியாரை பிடிச்சி கொடிக்கம்பத்தில் கட்டி வச்சிருக்கீங்க, என்ன தப்புன்னு நீங்க கண்டுபிடிச்சு இந்த அளவுக்கு கட்டி வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? 10 செகண்டுக்குள்ள அவுத்து விடலைன்னா உங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தள்ளிடுவேங்கிறாங்க முத்துப்பாண்டி. சவுந்தரபாண்டி இன்னொருத்தரை பார்த்து, இன்னும் கொஞ்சம் கேளு பேசு அப்படிங்கிற மாதிரி தலையசிக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆள் தப்பு பண்ணவரை பிடிச்சி கட்டி போட்டு நாங்க எல்லாரும் கேணுங்களா? இன்னொருத்தர் சொல்றாங்க, அதுதானே, பள்ளிக்கூடம் நடக்கிற நேரத்தில் 2 பேரும் நடு ராத்திரி வரைக்கும் ஒரே ரூமில் ஒன்றா இருந்திருக்காங்க. இதை என்ன அப்படியே விட்டுற சொல்கிறீங்களா? படிக்கிற பள்ளிக்கூடத்தில் டீயை குடிச்சு போட்டு டீயில் ஏதோ மயக்க மருந்தை கலக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் இதை நம்பிடுவோமா? இதெல்லாம் சினிமா கதை மாதிரி இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்படின்னா ஏதோ தப்பு நடந்திருக்கிற மாதிரியே எங்களுக்கு தோணுதுங்கிறாங்க. டேய் தப்பு என்னல தப்பு, இது தப்பே தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. மாமனாரே, தேவையில்லாமல் நீ தலையிட்டு இதில் ஏதாவது கொளுத்தி போட்ட நடக்கிறத வேற, ஜாக்கிரதை, ஒழுங்கா நில்லுங்கிறாங்க சண்முகம். டே நீ குரலை வசதி பேசுனா இங்கே ஒரு மண்ணு நடக்கலின்னு அர்த்தமாடா? உன் தங்கச்சியை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க, உன் தங்கச்சி ஒற்றுமை இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க. என்ன சொல்ல போறேன்னு சவுந்தரபாண்டி கேட்டுட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் அப்படியே ரோசம் வந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. என் வீட்டுக்காரியை பற்றி யாராவது தப்பா பேசுனீங்க, நடக்கிறத வேறுங்கிறாங்க வெங்கடேஷ். என்னால அங்கே வந்து ஆளாளுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா பள்ளிக்கூடத்தில் பாட ஒழுங்கா நடந்திருக்கா? உங்க பசங்க படிக்கிறாங்களா, அதை மட்டும் நீங்க பாருங்க. இதெல்லாம் தனிப்பட்ட விஷயத்துல வந்து மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சவுந்தரபாண்டி கேட்குறாங்க. பணம் வாங்கின அதே நபர் தான் பேசுறாங்க. ஐயா தனிப்பட்ட விஷயமா இருந்தா நாங்க மூக்க நுழைச்சிருக்க மாட்டோம். இது பள்ளிக்கூடத்துல எல்லாம் இப்படி ஒரு விவகாரம் நடந்திருக்கு, நாங்க எப்படிங்க ஐயா கேட்காம இருக்க முடியுங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, ஒழுக்கம் கட்டு பள்ளிக்கூடத்துல ஒழுக்கம் சொல்லி கொடுக்குற இடத்துல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு, இது இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க ஒரு மேசக்காரரு. இதை பாருங்க, இப்படி எல்லாம் தப்பா எங்களை பேசாதீங்க, வீணால நான் கழுவி போயிருவீங்கன்னு சொல்றாங்க ரத்னா. அடைச்சி வாய் மூடு, செய்யறதையும் செஞ்சுட்டு யோகி மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சொல்லி வாய் மூட அதுக்கு முன்னாடி ஓங்கி ஒரு அரை சண்முகம் கொடுக்குறாங்க. யாரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அவ சண்முகத்தோட தங்கச்சி, சூடாமணி மாவ, நெருப்புக்கு பிறந்தவ. ஒரு வார்த்தை என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசினேன் அப்படியே நசுக்கி கொண்டுடுவ. யாரை பார்த்து தப்பா பேசுறேன்னு சண்முகம் கேட்கவும் முத்துப்பாண்டி ஓடி வந்து தடுக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. மறுபடியும் பணம் வாங்கின ஒரு ஆள் பேசுறாங்க. என்னங்கய்யா அடிதடியில இறங்குனா தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? என்னங்கய்யா ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் காசை கொட்டியெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கோம், தப்பு நடந்தா இதை கேட்காம அப்படியே விட்டுற சொல்லிடுறீங்களா? பள்ளிக்கூடத்துல பாடம் மட்டும் கத்து கொடுத்தா போதுமா? ஒழுக்கத்தையும் தானே கத்து கொடுக்கணும். சொல்லி கொடுக்குற டீச்சரே ஒழுக்கம் இல்லாம இருந்தா பிள்ளைங்க எப்படி ஒழுக்கத்தை கத்துக்குவாங்கங்கிறாங்க. ஆமாமா, இந்த கேடுகட்ட டீச்சர் இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க எங்க பிள்ளைங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோங்கிறாங்க. ஊர்க்காரங்களும் உண்மையா இருக்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க, நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காத, ரத்னா எப்படிப்பட்ட பிள்ளைங்கிறது எங்களுக்கும் தெரியும். அவன் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், அவங்க அம்மா மேல இருந்த பழிய எப்படி தொடச்சாரு, இதோ இங்க நிக்கிறாரு. சவுந்தரபாண்டி போட்ட பழிதானே, அதுதான் அன்னைக்கே நிரூபணம் ஆச்சேங்கிறாங்க. அதுக்குள்ள சவுந்தரபாண்டிக்கு சுருன்னு உரைக்குது. இல்ல இப்ப என்னத்துக்கு அதையெல்லாம் பேசிட்டு இருக்க, போனது பழசையெல்லாம் இங்க பேசக்கூடாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அதே மாதிரி தான் இன்னைக்கு ரத்னாவுக்கும் பழி போட்டு
போட்டிருக்காங்கன்னு இன்னொருத்தர் சொல்றாங்க. சவுந்தரபாண்டி கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினவர் ஒருத்தர் சொல்றாங்க, யோ நாங்க தான் ரூமுக்குள்ள ஒரே ரூம்ல 2 பேத்தையும் பார்த்து கையும் களவுமா பிடிச்சிருக்கோம்லங்கிறாங்க. திரும்ப திரும்ப இதுவே பேசிட்டு இருக்காத, இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படிங்கிறாங்க. யோ என்னய்யா சண்முகம் உனக்கு கட்டிங் இது வாங்கி கொடுத்துட்டானா? ஓவரா போயிடுச்சு போல இருக்கு. அதுதான் இவ்வளவு பெரிய கூட்டத்திலேயே வந்து துள்ளிக்கிட்டு நிக்கிறியா அப்படின்னு கேட்டதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை வச்சுக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியாம நிக்கிறாங்க எல்லாரும். முத்துப்பாட்டி தான் நடுவுல புகுந்து அந்த சண்டையை தடுக்கிறாங்க. நிறுத்துங்களா எல்லாரும் அப்படின்னு சண்முகம் ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. எவனோ இந்த ஸ்கூலுக்கு செஞ்ச சதி கிடையாது, என் குடும்பத்து மேல எவனோ போட்ட பழி இது. என் அம்மையை எப்படி உத்தமி பத்தினின்னு நிரூபிச்சனோ அதே மாதிரி என் தங்கச்சி மேல போட்டிருக்கிற பழியும் நான் நிரூபிப்பேன். என் தங்கச்சி மேல பழி போட்டவனே இதே ஸ்கூலுக்கு முன்னாடி தெரு தெருவா மாட்டை அடிக்கிற மாதிரி நாயை இழுத்துக்கிட்டு வர மாதிரி இழுத்துக்கிட்டு வந்து இதே கொடி கம்பத்துல கட்டில நான் சண்முகம் இல்லை, இப்ப நான் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போறேன், என் தங்கச்சி உத்தம பத்தினின்னு நான் எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சு தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேசணும். நான் வாயெல்லாம் உடைச்சு இதே ஸ்கூல்ல என் தங்கச்சியை பிரின்சிபலா வந்து குறை வைக்கல. என் பேர் சண்முகம் இல்லை, அது வரைக்கும் என் தங்கச்சி இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு சொல்றாங்க சண்முகம். அப்படி ஒரு வேலை நிரூபிக்கலைன்னா என்ன பண்ண போற அப்படின்னு அதுல ஒரு ரவுடி கேட்கறாங்க. அப்படி நிரூபிக்கலைன்னா குடும்பத்தோட வசத்துன்னு செத்து போயிடுவோம், இது எங்க அம்மா சூடாமணி மேல ஆன. சண்முகம் எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ரத்னாவை கையோட கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கமா வெங்கடேஷ் அப்பாடா எப்படியோ இன்னைக்கு இவங்க எல்லாத்தையும் நிம்மதி இல்லாம ரத்னாவை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தியாச்சு, நினைச்சது சாதிச்சாச்சுங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க வெங்கடேஷ் சவுந்தரபாண்டியை பார்க்குறாங்க. சவுந்தரபாண்டி சனியனை பார்க்குறாங்க. எப்படி நம்ம கட்டுக்கதை எவ்வளோ சூடு பிடிச்சிருக்கோ பாருங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வீட்டில் கனி, வீரா, எசக்கி, வைகுண்டம் இவங்க எல்லாருமே அழுதுகிட்டே கதறிக்கிட்டு பதறி போய் நிற்கிறாங்க. அவள் கண்ணில் கண்டதும் ஐயோ அக்கா என்னக்கா இப்படி ஆகி போச்சேன்னு அழுகிறாங்க. சண்முகம் இந்த பழியை நம்ம எப்போ தொடக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க வைகுண்டம். அப்பா அவன் நெருப்புக்கு பிறந்த சூடாமணி மாபாப்பா, என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணலை, நான் கூடிய சீக்கிரம் இதை நிரூபிப்பேங்கிறாங்க சண்முகம். ரத்னா உள்ள போன்னு சொல்கிறோம்ல போங்கிறாங்க பரணி. அக்கா உள்ள வாக்கா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை உள்ள வா அப்படின்னு எசிக்கி வீரா இவங்களும் கூப்பிடுறாங்க. ஏத்தா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா, நீ பத்திரமாத்த தங்கம், ஏவனோ ஒரு பிக்காளி பையன் இப்படி ஒரு தப்பை பேசிட்ட, நீ மனசுல வச்சுக்காத ஏத்தா, நீ உள்ள போ அப்படிங்கிறாங்க வைகுண்டம். ரத்னா என் மேலதான் தப்பு, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கணுங்கிறாங்க வெங்கடேஷ். நான் இன்னைக்கு காய்ச்சல் வந்ததுனால ஸ்கூலுக்கு வர முடியல, நான் வந்திருந்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. வெங்கடேஷ் அந்த அளவுக்கு நல்லவர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு விஷயத்தை எதுக்கு பஞ்சாயத்துல பேசுற மாதிரி இப்படி ரோட்ல வச்சு பேசணும், வா உள்ள வா பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க சண்முகம். இல்லைன்னு எனக்கு உடம்பு மனசும் அப்படி பத்திக்கிட்டே என் மேல இப்படி ஒரு பழி வந்திருக்குதே, நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. உன் மேலே யார் பழிய போட்டாங்களோ அவனை அதே கம்பத்தில் கட்டி வச்சு அவன் வாயை உடைச்சு உண்மையெல்லாம் கக்க வச்சு உன் மேலே இருக்கிற பழியை நான் தொடக்கிறேங்கிறாங்க சண்முகம். எங்களை உள்ள வச்சு பூட்டி அசிங்கப்படுத்தி அவன் சந்தோஷப்பட்டானே அந்த அயோக்கியம் யாரா இருந்தாலும் சரி, நீ அவனை எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும், காலில் கிடக்கிறத எடுத்து அவனை நான் அடிக்கணும்னு. அப்பதான் என்னோட மனசு ஆறும்னு சொல்லிடுறாங்க ரத்னா. அது கண்டிப்பா நிச்சயமா நடக்கும்ல ரத்னாங்கிறாங்க சண்முகம். நீ சபதம் போட்ட மாதிரியே அவனை இழுத்துக்கிட்டு வந்து அதே கொடிக்கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கணும், தோலை உரிக்கணும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டே வெளியே வருவேன்னு சொல்லிட்டு ரத்னா வீட்டுக்குள்ள போறாங்க. சூடாமணி போட்டோவை பாக்குறாங்க. நான் சூடாமணி மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல, என் பேர்ல பழி போட்டவன அந்த கொடிக்கம்பத்துல வச்சு கட்டி வச்சு இருக்கிற பழி நீங்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். 10 மாசம் நம்மளை சுமந்து 20 வருஷம் நம்மளுக்காக ஜெயிலுக்கு போனாலே ஆத்தா சூடாமணி அவ மேல சத்தியம்னு சொல்லி ரத்னா சத்தியம் பண்ணிடுறாங்க. ரத்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு மனசு உடஞ்சு போய் அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நான் போயிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது, நான் ஸ்கூலுக்கு போகாது தப்புங்கிறாங்க வெங்கடேஷ். முதல்ல அவனை ஒன்னும் பேசாம இருக்க சொல்லு, ஊருக்காரங்க பேசுற மாதிரியே இவனும் பேசிட்டு இருக்கான், என்னோட கோவத்தை கலர் வேண்டான்னு சொல்லி வைங்கிறாங்க சண்முகம். வெங்கடேஷ் என்ன நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, ஊருக்காரங்க தான் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இங்க யார் மனசையும் நோகடிக்காதீங்க, கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க பரணி. முத்துப்பாண்டி வராங்க. என்ன மாமா எல்லாரும் அப்பவே வந்துட்டாங்க, நீங்க இப்பதான் வரீங்க, இவ்வளவு நேரம் எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க எஸ்கி. பாவம் அந்த அறிவழகனுக்கு அடி ரொம்ப பலமா பட்டிருக்கு, அதான் மருந்து போட்டு ஆறுதல் சொல்லி வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்தேங்கிறாங்க. என்னதான்டா நடந்தது, நீ விசாரிச்சியான்னு கேக்குறாங்க பரணி. அறிவழகன் சொல்றதை வச்சு பார்த்தா அந்த டீயில தான் என்னமோ கலந்துருக்கு, அந்த டீ கொடுத்தவன விசாரிச்சா அடிச்சு உதச்சு விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும்னு அறிவு சொல்றாங்கிறாங்க முத்துப்பாண்டி. யார்ல அந்த டீக்கார பையன் கேட்குறாங்க சண்முகம். வெங்கடேஷ்க்கு சொருன்னு உரைக்குது. ஐயோ எங்க கண்டுபிடிச்சிருவானுங்களோ, அவங்க இது மாட்டிக்குவானா அப்படின்னு பயந்து நிற்கிறாங்க. மச்சான் இவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல ரெகுலரா டீ கொண்டு வர பையன் தான், இன்னைக்குன்னு பார்த்து இவங்க 2 பேத்துக்கும் ஒரே ரூம்ல டீயை வச்சிருக்கான். ரத்னா இந்த டீயை இங்கே வைக்கிறேன்னு கேட்டதுக்கு அறிவழகன் தான் வைக்க சொன்னான்னு சொல்லியிருக்கான். அறிவழகன் கேட்டதுக்கு ரத்னா ரூம்ல வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கான். அங்க எதுக்கு வச்சின்னு கேட்டதுக்கு ரத்னா மேடம் தான் வைக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரத்னா ரூமுக்கு அறிவழகனை அனுப்பணும்னு தான் யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா 2 பேருமே டீ குடிக்கும் போது டீயில ஏதோ வாசனை வருதுன்னு சொல்லிக்கிட்டே குடிச்சிருக்காங்க. ஆனா அந்த டீயில அவன் என்னத்தை தான் கலந்தான்னு தெரியலையே, என்னத்தை கலந்தான்னு தெரியல, ஆனா இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு சண்முகத்துக்கு நல்லா உரைக்குது, சந்தேகம் வந்துருச்சு.
ஆமா மச்சான். மொத்தத்துல இவங்க 2 பேத்துக்கும் கெட்ட பேர் வைக்கணும்னு தான் பின்னாடி இருந்து யாரோ சதி பண்ணியிருக்காங்க. அவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. மாமா அவருக்கு அடி ரொம்ப பலமான்னு கேட்குறாங்க எஸ்கே. அடி என்னமோ சின்னது தான். ஆனா ரத்னாவ நெனச்சு தான் புலம்பிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு ஆம்பள. என்ன பத்தி பிரச்சனை இல்ல. ரத்னாவுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. ஏய் முதல்ல அந்த டீ குடுத்தவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன தட்டுற தட்டுல எல்லா உண்மையும் அவன் கக்கணும். முதல்ல அவன போய் பார்க்கலாம் வான்னு கூப்பிடுறாங்க. அதான் மச்சான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. வர்ணியும் வராங்கறாங்க. "ஏய் நீ எல்லாம் அந்த இடத்துக்கு வர வேண்டாம். நீ இரு" அப்படின்ட்டு போறாங்க. வெங்கடேஷ்க்கு கருக்குன்னு ஆயிடுச்சு. ஐயையோ! டீக்கார பையன வெளியூருக்கு போடான்னு சொல்லியிருந்தேன். போயிட்டானா இல்லையோ ஒண்ணும் தெரியலையே. சரி நாமளும் பின்னாடியே போய் தெரியாத மாரி பார்த்துட்டு வருவோம்னு நினைச்சிட்டு, சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு போறாங்க. முத்துப்பாண்டி, சண்முகம் 2 பேரும் டீ கடையில வந்து விசாரிக்கிறாங்க. அந்த குமாருங்கிற பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அந்த வீட்ல தான் இருக்காங்கறாங்க. வா வா வந்து வீட்ட காட்டு வா அப்படின்னு முத்துப்பாண்டி கூட்டிட்டு போவோம். அவரும் போறாங்க. ஆள் மாத்த ஆள் கதவ தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயா நைட் ஆனா அவன் தண்ணி போட்டு படுத்திருப்பான். அதான் போதையில படுத்திருப்பான் போல இருக்கு. நம்ம தட்டுற சத்தம் கேட்கலைங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சத்தமாவது கேட்காமையா போயிடும். தட்டுங்க அப்படின்னு ஆள் காலு தட்டிக்கிட்டு இருக்காங்க. வெங்கடேஷும் அந்த பக்கமா நின்னுக்கிட்டு ஐயோ எங்கேயாவது மாட்டிக்கிட்டானா வசமா நாமளும் சிக்கிடுவோமே. இவனுக்கு உடனே ஃபோன் பண்ணி எங்கேயாவது ஓட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபோன் எடுத்து தொலைடா. டேய் உன்னை தேடி வந்திருக்காங்கடா. சிக்குனே செத்த ஒழுங்கா ஃபோன் எடுன்னு மாட்டிக்கிட்டா எல்லாத்தையும் டங்குவார் கழட்டி போடுவானுங்க. ஒழுங்கா ஃபோன் எடுறா எடுறா அப்படின்னு வெகு வேகமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கதவை எல்லாரும் ஆள் மாத்தி ஆள் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அத்தனை சத்தத்துக்கும் எழுந்திருக்காது அந்த ஆள். ஃபோன் அடிச்சதும் எழுந்திருக்கிறாரு. என்னடா இது வெளியில கதவை தட்டுறாங்க, இங்க ஃபோன் அடிக்குதே யாரா இருக்கும் அப்படின்னா அந்த நபர் ஃபோன் எடுத்து பேசுறாங்க. இவ்வளவு நேரம் என்ன பண்ணி தொலைஞ்சா, எங்கடா இருக்கேன்னு கேக்குறாங்க. ஐயா நான் ரூம்ல தான் இருக்கேங்கிறாங்க. வெளியில போலீஸ் வந்து நிக்குதுடா. சிக்குன தொலைஞ்சா ஒழுங்கா அங்க இருந்து தப்பிச்சு போயிடு. தப்பிச்சு போறதுக்கு வழி இருக்காங்கிறாங்க. ஐயா இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நடுச்சாமத்துல போன்னு சொல்றீங்களே, பீகாருக்கு போறதுக்கு ட்ரெயின் கூட இல்லையாங்க ஐயாங்கிறாங்க. அவனு கையில சிக்காம எப்படியாவது தப்பிச்சு ஓடி நான் சொன்ன அட்ரஸ்க்கு போங்கிறாங்க. சரி சொல்லுங்க ஐயா அட்ரஸ சொல்லுங்கன்னு கேக்குறான். சமுத்திரபாண்டியோட அட்ரஸ சொல்லவும் அந்த வில்லனும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி துணிமணி எல்லாம் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த பக்கமா ஜன்னல் வழியே தப்பிச்சு ஓடிடுறா. சண்முகம் முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் கதவை தட்டுன்னு தட்டு வரைக்கும் இது போலீஸ்காரன் தட்டு இப்படித்தான் இருக்கும். இப்ப நான் உதைக்கிறேன் பாரு. உதைக்கிற உதையில கதவை திறக்கும் பாருன்னு சொல்லி சண்முகம் ஓங்கி ஒரு உதை கொடுக்குறாங்க. கதவை திறந்துக்கிட்டு போய் உள்ள போய் பார்க்கும்போது அந்த ஆள் இல்ல. அப்பதான் தப்பிச்சு போயிருக்காரு. என்ன சண்முகம் இது உள்ள தாழ்பால் போட்டு ஆளக்கானமேங்கிறாங்க. அப்பதான் தப்பிச்சு போயிருக்கான்னு சண்முகம் கரெக்டா யோசிக்கிறாங்க. பீகாருக்கே ஓடினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறாங்க சண்முகம். அவன் நிச்சயமா ஊரை விட்டு எல்லையை தாண்டி இருக்க மாட்டான். வா மச்சான் பிடிச்சிடலாம் வான்னு முத்துப்பாண்டியும் சண்முகமும் போறாங்க. யோ அவனை திரும்ப பாத்தீங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டீ கடைக்காரர் சரிங்கிறாங்க. வெளியில வந்து பார்த்தா வெங்கடேஷ் வந்து நிக்கிறாரு. என்னாச்சு ஆள் சிக்கினானா உள்ள இருந்தா சொல்லுங்க நான் அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ். ஆள் தப்பிச்சுட்டான்னு ஒண்ணும் தெரியாத பேசுறாங்க முத்துப்பாண்டி. கேவலமான வேலைக்கு நீ தாண்டா அடிவேருங்கிறது சண்முகத்துக்கு புரிஞ்சு போச்சு. அமைதியா பேசாமையே நிக்கிறாங்க. பின் வழியா போய் தப்பிச்சுட்டான். அவன் எந்த மூளைக்கு போனாலும் அவனை நான் தூக்காம விட மாட்டேங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஓ அப்படி பெரிய இன்ஸ்பெக்டரோ நீங்க. உங்க அப்பா பாதுகாப்புல தானே இப்ப அவனை கொண்டு வச்சிருக்கேன். உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா பாருங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க வெங்கடேஷ். ரத்னாவுக்கும் சண்முகத்துக்கும் ஒரு ஓரத்துல வெங்கடேஷ் மேல சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.